அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டு பாட்டனி அண்டு பயோ பாட்டனி புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸு ப்ளஸ் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் சயின்ஸ் பாட்டனிக்கான 1 மார்க்ஸு. அதுக்கடுத்து இது வந்து பயோ பாட்டனிக்கான 1 மார்க்ஸ். இது வந்து பயோ பாட்டனி இங்கிலீஷ் மீடியத்துக்கான 1 மார்க்ஸு. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டனி பியூர் சயின்ஸு. பியூர் சயின்ஸ் கொஷினும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து போல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தாலே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா வெப்சைட்டில் நிறைய இது இருக்குது, நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். கரெக்டான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க செக் பண்ணி பார்த்துங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க 1 மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 170 1 மார்க்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இந்த 170 1 மார்க்ஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம 12 1 மார்க்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஆனால் 11th பாட்னியில் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 1 மார்க்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. நமக்கு அதிகப்படியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கம்மியாக கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது, ஏன்னா பியூர் சயின்ஸ் அப்படிங்கிறதுனால. ஆனால் மோஸ்ட்லி பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1 மார்க்ஸ் புக் பேக் 1 மார்க்ஸ் தான் 6 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அதனால் பயாலஜி 1 மார்க்ஸு கம்பல்சரியாக புக் பேக்கில் படிச்சிருங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் புக் பேக்கை படிங்க. மோஸ்ட்லி நிறைய 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்டீரியர் 1 மார்க்கு நம்ம எதிர்பார்க்குறது தான் வரும். அதனால் ரொம்ப கஷ்டமான 1 மார்க்ஸ் இது எல்லாமே வராது. இது வந்து பியூர் சயின்ஸ் பாட்டனி சரிங்களா? அதுக்கடுத்து பயோ பாட்டனியில் என்ன 1 மார்க்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா? 10 லெசனுக்குமே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இல்லை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பயோ பாட்டனி இங்கிலீஷ் மீடியமே பாருங்கள். இதை வந்து பிரபு அப்படிங்கிற சார் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. பாட்னி பார்ப்போம் சரிங்களா? இது வந்து பயோ பாட்னியில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். இந்த பிடிஎஃபோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க சரிங்களா? லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட டெஸ்ட் மாதிரி கூட எழுதி என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் சரிங்களா? அதே போல் தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா? இது வந்து சாப்டர் 2க்கான ஆன்சர்ஸு. இது வந்து சாப்டர் 1க்கான ஆன்சர்ஸ் சரிங்களா? இந்த ஆன்சர்ஸ் கூட நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம். ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கோம் சரிங்களா? ஃபஸ்ட்டு கமெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாத்துக்குமே க்ரியேட் பண்ணியிருக்கோம் லிங்க்கு. இது இங்கிலீஷ் மீடியம். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து பிடிஎஃப் வந்து கிடைச்சோன்னே நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் எந்த கொஷினை பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நமக்கு 1 ஆர் கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், வந்து டிக்ரீஸ் ஆகாது. 1 ஆர் 2 மட்டும் இருக்காது சரிங்களா? அதை நீங்கள் தமிழ் மீடியம் ஆப்ஷனை பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா? அது எத்தனாவது கொஷின் அப்படிங்கிறத கொஷின் நம்பர் பார்த்து ரீட் பண்ணி அதுக்கான ஆப்ஷனை பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுதான் வழி. ஏன்னா அதுக்கு கிடைக்கல. மோஸ்ட்லி பியூர் சயின்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து அதிகமாக அவைலபிளாக இருக்காது. ஏன்னா நிறையா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் பியூர் சயின்ஸில் பயாலஜினா இங்கிலீஷ் மீடியம் நிறையா இருப்பாங்க. பியூர் சயின்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால பியூர் சயின்ஸ் பாட்டனி அதுக்கான மெட்டீரியல் கிடைக்கிறது கொஞ்சம் வந்து என்ன இருக்குது சிரமமாக இருக்குது. நான் கிடைச்சா உடனே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறேன் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா? மோஸ்ட்லி பியூர் சயின்ஸ் தான் நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவேன். அதனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு கவலைப்படாதீங்க. நான் எனக்கு கிடைச்ச உடனே எந்தெந்த மெட்டீரியல் கிடைக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதோட 3 பிடிஎஃப்பும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இது வந்து கிஷோர் குமார் அப்படிங்கிற சார் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.